எஸ்டேட்ல எக்கச்சக்க வேலை, பயங்கர பசி. சோத்தை எப்படா கண்டால பாப்போம்னு ஆயிப்போச்சு. சாப்பாடு ரெடியா இருக்கு. நீ சாப்பிட்டா? என்னது நீ சாப்பிட்ட மிச்சமா? இல்ல, உங்க சாப்பாடே இவ்வளவுதான். ஏன்? எடைய குறைக்க வேண்டாமா? அதுக்குத்தான். யானை பசிக்கு சோள புரியா? ரஞ்சனி, இந்த யானை மேல கொஞ்சம் இறக்கம் காட்டேன். அப்புறம் ஏன் இவ்வளவு தட்டு? சும்மா ஒரு அட்மாஸ்பியருக்காக தான். சாப்பாட்டை குறைக்காத, எக்ஸசைஸ் பண்ணி நான் உடம்ப குறைச்சிடுறேன். எடைய குறைக்க நல்ல எக்ஸசைஸ் என்ன தெரியுமா? சோறு போடும்போது போதும் போதும் சொல்றதுதான். எங்க நான் போடுறேன், நீங்க சொல்லுங்க பாக்கலாம். போதும் சொல்லுங்க. நீ போடு சொல்றேன். போதும் போதும். குட். இப்ப சாப்பிடுங்க. மகேந்திரா, சாரி, நோ ட்ரிங்க்ஸ் ப்ளீஸ். கமிட்டி மீட்டிங் தான் ப்ரொஹிபிஷன். இப்ப என்னப்பா? கம்பல் பண்ணாத என்ன? ப்ளீஸ் மகேந்திர, எனக்காக. இல்லம்மா, நான் குடிக்கிறதுல ரஞ்சனிக்கு வாக்கு கொடுத்துட்டேன். பொல்லாத வாக்குறுதி போடலாங்க. வாக்குறுதி யாருக்கிட்ட? விஸ்கி கிட்டியா? நடக்குமா? சரித்திரம் இருக்கா? ஆஃப்டர் யாருங்க ரஞ்சினி? அதானே கேளுடா. அதானே யாரவா? தாயா தாரமா? அவ வந்ததுல இருந்து ரொம்ப கெட்டு போயிட்டான்ப்பா. உண்ட வந்த பொண்ணுக்கு என்னப்பா அவ்வளவு மரியாதை? I say, will you all shut up? அவ என் மக மாதிரி. மக மாதிரின்னு சொல்லிட்டா போருமா? இந்த சமூகத்துக்கு வேண்டாம். ஆனா சமூகத்தை விடு. சபா கமிட்டி மெம்பர்ஸ் 4 பேர், மினிமம் 4 பேர் நாங்க ஒத்துக்க வேண்டாமா? அதுக்கு என்ன செய்யணுன்ற? உன் மகளா இருந்தா என்ன பண்ணி வைப்ப? மனசுல கல்மிஷன் இல்லைன்னா அந்த பொண்ணு கல்யாணத்தை பண்ணி வை. கண் குளிர. ப்ரூவ் யுவர் இன்னசென்ஸ். என் வார்த்தைக்கு இவ்வளவு மதிப்பு வச்சிருக்காரு. அவர் சொல்ற எந்த வார்த்தைக்கும் நான் கட்டுப்பட்டே ஆகணும். வம்பு மடங்களின் வாய் அடைக்க என் திருமணத்துக்கு ஏற்பாடு செய்ய ஆரம்பிச்சார். இன்னுமா அலங்காரம் முடியல? பொண்ணு பார்க்க அவங்க எல்லாம் வந்தாச்சு. ஒரு நிமிஷம், இதோ ரெடி ஆயிட்டா. இவ்வளவு அலங்காரத்திலையும் ஒரே ஒரு குறை என்ன தெரியுமா? நேர்வகடு எடுக்காதுதான். நேர்வகடு எடுக்கிறதுனால கிடைக்கிற முகலட்சணம் இந்த காலத்து பெண்களுக்கு புரியறதே இல்லை. நேர்வகடு உங்க மனைவியோட ஏகப உரிமையா இருக்கு. இவ சின்ன பொண்ணு தானே. நான் நேர்வகடு எடுத்துக்கிறேன்னு. அவர் சுத்த கர்நாடகம், நீ சும்மா இருக்க. எந்த அயோக்கிய போய் செஞ்சதுன்னு தெரியல. உனக்கு அடிக்கடி வலிப்பு வருமா? அதனால உன்னை கல்யாணம் செய்து கூடாதுன்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு யாரோ ஒரு காரி பைய மொட்டக்கருதா செய்திருக்கிறான். அவன் மாத்திரம் என் கைக்கு கிடைச்சா என் கையாலே அவன் கழுத்து நெரிச்சு கொண்டுடுவான். அந்த மொட்டை கடிதாசி நானே எழுதியிருந்தா? What do you mean? நானே தான் எழுதினேன். எதுக்காக எழுதுன? இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தான். ஏன் மாப்பிள்ளை பிடிக்கலையா? அப்படின்னு சொல்லு, வேற மாப்பிள்ளை பாக்குறேன். இதை விட சீரும் சிறப்பா ஒரு இடத்தை பார்த்து ஒரு கல்யாணம் செய்து வைக்கிறேன். உலகமாக அழகனே கொண்டு வந்து நிறுத்தினாலும் சரி, என் முடிவை மாற்ற முடியாது. அதுதான் ஏன்னு கேட்கிற ரஞ்சனி. ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு என்ன வழி அனுப்ப பாக்குறீங்க? நான்
இந்த வீட்டை விட்டு பிரிஞ்சு போக தயாரா இல்ல. ரஞ்சனி இப்படி கல்யாணம் செய்துக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? அதுதான் எனக்கு புரியவே இல்லை. வீட்டை விட்டு பிரிய மனசு இல்லைன்னா ஆஸ்தி விட்டு பிரிய மனசு இல்லைன்னு அர்த்தம். சோ சிம்பிள். அவளை மகளா தத்தெடுத்துக்கோ, ஆஸ்தியை எழுதி வை, அப்புறம் ஒரு கல்யாணம் பண்ணி விரட்டு. சால்விடு. உன் யோசனைக்கு ரொம்ப நன்றி. இந்த நன்றெல்லாம் வேண்டாம். இன்னைக்கு ராத்திரி இங்க தங்கிட்டு போயேண்டாளே. ஏன் நான் உன்னை ரேப் பண்ணிடுவேன்னு பயமா? Go to bed. இதுல ஒரு கையெழுத்து போடு. என்ன இது? சட்டப்பூர்வமா உன்னை என்னுடைய மகளாக்கிக்கிற டாக்குமெண்ட். எதுக்கு இதெல்லாம்? இந்த வீட்டை விட்டு நீ பிரிஞ்சாலும் என் ஆஸ்தி உனக்கே வந்து சேரும். அதுக்காகத்தான். ஓஹோ, இந்த வீட்டை விட்டு பிரிய மாட்டேன்னு நான் சொன்னத நீங்க புரிஞ்சுக்கிட்ட விதம் இதுதானா? வேற எந்த விதமா புரிஞ்சுக்க சொல்றேன்? பணத்தை தான் விரும்புறேன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்ட உங்களுக்கு நான் எதை விரும்புறேன்னு புரிஞ்சுக்க தெரியலையே. சரி, நான் புரிஞ்சுக்கிட்ட தப்பு தான். இப்போ சொல்லு, நீ எதை விரும்புற? இப்பவும் சொல்லலைன்னா அது விவேகம் இல்லை. சொல்றேன். சொல்லு. அவர் கண்ணியமானவர், கல்யாணத்தை புனிதமா மதிக்கிறவர், பெண்ணை தெய்வமா நினைக்கிறவர். லட்சிய மனிதரோ? இல்ல, மனிதர். யார் அந்த மனிதர்? அவர் உங்களை தவிர வேற யாரா இருக்க முடியும்? ரஞ்சனி, நான் ஒன்று ஒரு குழந்தைன்னு நினைச்சேன். யூ மஸ்ட் பி மேட். இதை கேட்ட ஊர்ல எல்லாரும் சிரிப்பாங்கப்பா. இவங்களை பெண்மைக்கு இலக்கணமா எடுத்துக்கிறதா இல்ல ஊராருக்கு பிரதிநிதியா எடுத்துக்கிறதா? ஏன் ஏன் சிரிக்கிறீங்க? அவர் வயசு என்ன, உன் வயசு என்ன? காதல் முத்தி போய் உன் கண்களை மறைக்குதுன்னு நினைக்கிறேன். அவர் மேல நான் வச்சிருக்கிற அன்புக்கும் மரியாதைக்கும் நீங்க என்ன பேர் வச்சு கூப்பிட்டாலும் எனக்கு அக்கறை இல்லை. ஐ டோன்ட் கேர். ரஞ்சனி, நீ போகாத ஊருக்கு வழி தேடுற. இட் இஸ் இம்பாசிபிள். இதோ பாருங்க, நான் விரும்புறது உங்களைத்தான், உங்க ஆசை இல்ல. என் விருப்பம் உங்களுக்கு அவமானத்தையும் ஊராருக்கு வெறுப்பையும் தரும்னா நான் இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். ரஞ்சனி, இந்த பத்திரம் மனசை புண்படுத்திருந்ததுன்னா என் மகன் மாதிரியே நீ செய்துட்டு போனா எப்படிம்மா? எவ்வளவு பாக்கி தரணும்? 8 ரூபாய். இரு தரேன்.
சொல்ல சொல்ல நீ ஏன் பின்னாலே ஃபாலோ பண்ற? நீ என்ன என் மனசாட்சியா இல்ல பொண்டாட்டியா கூடவே வர்றதுக்கு? பொண்டாட்டி இருந்தாலே நியூசன். டோன்ட் ஃபாலோ, கோ. என்னப்பா பின்னாலே வந்துகிட்டு இருந்த, இப்ப என்ன வேணும்ன்ற? இப்படி முன்னால வந்து மடக்குற? சத்தியமா சொல்றப்பா, எனக்கு இந்த குடிப்பழக்கத்தை விட்டா வேற எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. நான் ரேஸ் கூட போறதில்லை. ஏன் போகணும்? 4 குதிரை ஓடுனா 40,000 பேர் உட்கார்ந்து பாக்குறாங்க. அந்த 40,000 பேரே ஓடுனாலும் ஒரு குதிரையாவது உட்கார்ந்து பாக்குதா? அப்புறம் எதுக்கு ரேஸ்? மொத்தத்துல இதை விட்டா வேற ஒண்ணும் சரியில்லை. அடப்படுவா, நீயும் வச்சிருக்கிறியா? அப்புறம் என்னடா, லெட் அஸ் செலிப்ரேட். எல்லாம் சொல்லி வச்ச மாதிரியே பண்ற. அவ்வளவுதான். முண்டாம் சொல்லிட்டு இடிக்கிறேன்டா. சார், என்ன நம்ம டாக்டர் இப்படி குடிச்சிருக்காரு? இது டாக்டர் இல்ல, அவரோட தம்பி. தம்பியா? வித்தியாசமே தெரியல. அவருடைய ட்வின் பிரதர். இவராலேயே டாக்டர் கேட்ட பேர். சரிவா, வீட்டுல கொண்டு போய் விட்டுறலாம். சார், நீ உள்ளதாச்சு மாதிரியே அணைச்சு கூட்டி போற. கடைக்காரன் அப்பவே சொன்னான், சாப்பிட்டு 1/2 மணி நேரத்துக்குள்ள சொயின்னு மேல போயிடுவேன்னு. அவன் சொன்னபடியே தான் நடக்குது. டாக்டர் கல்யாணி, இது என்ன? இது உங்க அண்ணன் ஹரிய தட்டி கேட்க ஆளே கிடையாதா? குடிக்கிறதுக்கு ஒரு எல்லாம் வேண்டாம்? குடிக்கிறதுக்கு இதுதான் இல்ல, கழுத்து வரைக்கும் தான் குடிச்சிருக்கேன், அதுக்கு மேல முடியல. டாக்டர் இங்க மெடிக்கல் கான்பரன்ஸ்க்காக வெளியூர் போயிருக்காரு, நாளைக்கு வந்துருவாரு. வெளியூர்? அந்த டாக்டர் உள்ளூர்ல வெளில போக மாட்டாங்க. உங்க அண்ணனை ஜாகிரதையா பாத்துக்க. இல்லையானே, இந்த ஆளுக்கு ஒரு 2 ரூபா கொடுத்து அனுப்பு. வாங்கிட்டு போட. நான் யாரு என்னன்னு கூட தெரிஞ்சுக்காம எதுக்கா என் மேல இவ்வளவு அன்பு காட்டுறீங்க? ஆத்திரப்படுறதுக்கு வேணா காரணம் சொல்லலாம், அன்பு காட்ட காரணம் சொல்ல முடியுமா? வேண்டாத தொல்லைய விலை கொடுத்து வாங்கியிருக்கீங்க. இல்ல, தெருவில இருந்து பொறுக்கி எடுத்திருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருந்த ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். என்ன பிரச்சனை? ஆளையே காணும். தலைமுறை வாய்ட்டியா இல்ல எங்களெல்லாம் தலைமொழிகிட்டியா? யாரப்பாது? நல்ல பசங்க இடமா தெரியுது. காதலா இல்ல வெறும் கம்பெனியா? உங்களுக்கு என்ன பத்தி தெரியும்? நிர்வாணமா என் முன்னாடி வந்து நின்னா கூட girls, they cannot interest me. கதை விடுறான் 4 செவத்துக்குள்ள மடக்கி வச்சுட்டா அந்த அம்மா. Shut up. எங்க அப்பனாலேயே நான் அடக்கி வைக்க முடியல, இவங்க மாத்திரம்.
அப்ப பழைய பிரசன்னாதான் ப்ரூவ் பண்ணடா. இந்த நிமிஷமே எங்க கூட வா. பின்ன என்னடா பொம்பளை பின்னாடி சுத்திக்கிட்டு? ஓகே, இப்பவே உங்க கூட வரேன். கார்மெல் தொழிலாளர்கள் நிலைமை அவ்வளவு மோசமாயிடுச்சு. இந்த டீக்கு கூட வழி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுக்கு சீக்கிரமே ஒரு முடிவு கட்டியாகணும் பிரசன்னா. ஒரு மாசம் டைம் கொடுப்போம். அந்த முதலாளி சரிப்பட்டு வரானான்னு பார்ப்போம். எதுக்குப்பா ஒரு மாசம்? பதுங்கிதான் பாயம். நல்ல பிளான் பண்ணுவோம். நீ இல்லாம எந்த முடிவும் எடுக்க முடியல பிரசன்னா. அடுத்து கொலுகுன்னாடே கோதண்டபாணி, ராகம் பைரவி. நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். எங்கப்பா போற? நல்லது செஞ்ச உங்களுக்கு ஒரு வார்த்தை நன்றி கூட சொல்லாம வந்துட்டேன். உடனே வந்துடுறேன். MRB எங்க? என்னையே கேக்குற? எங்கூட போனவங்கள வரல? என்னங்க இது இப்படி மழையிலேயே உட்கார்ந்துருக்கீங்க? எங்க இருங்க வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனியே. சரி வாங்க போலாம். ஆமா மறந்துருப்பேன்னு நினைச்சேன். ஆமாமா, சத்தியத்தை கூட மறந்துடலாம், சவாலை மறக்கவே கூடாது. ஆட்கள் எவ்வளவு வேகமா ஓடுது பத்தியா? வெண்டானேன்னு விட்டு கொடுக்க முயற்சி பண்ற, தேவையில்லை. You can beat me. அப்போ நீ போகத்தான் வேணும் இல்லையா? உடல்ல தான் பலம் வந்தாச்சு. ஆனா உள்ளத்துல இருந்த பலம் போயிடுச்சு. அப்போ நான் போய்தான் ஆகணுமா? ஜெயிச்சவங்க தான் முடிவெடுக்கணும். இங்க தங்குறதுன்னு முடிவெடுத்தா என் இஷ்டப்படிதான் இருப்பேன். என் சுதந்திரத்துக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் இருக்கக்கூடாது. அதே சமயம் இங்க விருந்தாளியாவே இருக்கவும் நான் விரும்பல. இங்க தங்கறதுக்கும் சாப்பிடறதுக்கும் நான் பணம் கொடுத்துருவேன். அதை நீங்க மறுக்காம வாங்கிக்கணும். எஸ், எப்பயும் எஸ். காஃபி 40 பைசா. பாறை மனத்தில் எங்கோ பசுமை படரத் தொடங்கியது. அதன் ஆரம்பமும் இந்த தாளம்
ம்